ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போன தடவை ஒரு ஃப்ரீ ஃபயர் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அது கொஞ்சம் கேவலமாக இருந்திருக்கும். அது ஒரு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போனாங்க ஒரு மேட்ச் வாடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மேட்ச் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆடும்போது ஒரு கிளிப்பு தேவையில்லாமல் எமௌண்ட் போட்டு ஆடிட்டு இருந்தானுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ நான் வந்து எடுத்திருந்தேன். நிறைய தடவை எமௌண்ட் போட்டிருந்தாங்க. ஷார்ட்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணும்போது அப்படி க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோல்ஃப் மேட்ச் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் ஏன் ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் வீடியோவுக்கு நல்லா ரீச் இருக்குது. நான் ஒரு மொக்க ஷார்ட்ஸுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 71 வியூஸ் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா நம்ம லைவ் ஓப்பன் பண்ணிடலாம், லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிடலாம். ஸோ 50 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா நம்ம லைவ் போட்டுடலாம். ஸோ மறக்காமலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் அமுத்தி வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒன் டேப் விழுந்துருச்சு. இது எப்படி விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் அடித்தேன், விழுந்துருச்சு. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், எல்லா கேம்லேயும் நீ அக்கௌண்ட் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்காதீங்க. சும்மா என்னெல்லாம் அக்கௌண்ட் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி தான். நான் ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 வருஷமாக விளாண்டுருக்கேன். நான் ஃப்ரீ ஃபயர் நம்பலனாலும் அது உண்மையிலே 6 வருஷமாக நான் விளாண்டுருக்கேன். ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஒரு மல்டிப்ளேயர் கேம் தேடிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் கண்டுபிடிச்சு. அப்போலாம் எனக்கு ஃப்ரீ ஃபயர் பற்றி ஒன்றும் தெரியாது. இந்த ஐடி 6 வருஷம் இது ஓல்டு ஐடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ஐடி கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் கூகுளில் லாகின் பண்ண மாட்டேன், கெஸ்ட்டில் லாகின் பண்ணி விளாண்டுருப்பேன். ஸோ ஒரு அப்டேட் வரும்போது கெஸ்ட் ஐடி அழிஞ்சிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஓல்டு ஐடி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4 வருஷம் ஓல்டாக போகுது. ஓகேவா? 4 வருஷம் ஓல்டு ஐடி ஆக போகுது. இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஆயிரும் 4 வருஷம் ஐடி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவன் அடிக்கணும் ஒரு ஒன் டாப் விட மாட்டேங்குது. வெடி மட்டும் நல்லா சுத்த வைக்கிறாங்க. ஐயோ அடிச்சிட்டான். நீங்கள் என் கூட ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் என் கூட ஆடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இது கொடுக்குறேன். அது என்னது யூஐடி கொடுக்குறேன். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுங்க. கன்ஃபார்மாக அக்செப்ட் பண்ணுவேங்க. நீங்கள் வந்து ஆனால் என்ன எழுதியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ப்ரொஃபைல் கிளிக் பண்ணும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் என்னமோ சம்திங் எதுவும் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுதி வச்சுக்கலாம் தேவையானது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன எழுதணும்னா நிஞ்சாவர்ஸ் 99 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் பர்மனெண்ட்டாக எழுத தேவையில்லை. ஜஸ்ட் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்கும்போது மட்டும் எழுதிங்கன்னா போதும். என் கண்ணில் பட்டால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுப்பேன் உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க எனக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுங்க, விளாடுவோம். 2 பேர் சேர்ந்து விளாடுவோம், எல்லாம் சேர்ந்து விளாடுவோம். ஸோ ரொம்ப மாதம் கழித்து நான் வீடியோ போடுறேன். அன்றைக்கி ஒரு நாள் இதே மாதிரி தான் போட்டேன். அது ஏன்னா இந்த தடவை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் லீவ் விட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோலாம் நல்ல வியூஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன், வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். போன தடவை 6th ஆனுவலுக்கு சம்திங் என்னமோ நான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருந்தேன். என்னடா இது எட்டு ஏற மாட்டேங்குது. நீங்கள் வரும்போது வரைக்கும் நான் இது வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது சூப்பராக ஒன் டாப் விடுவோங்க. நான் சப்போஸ் அந்த கிளிப்பை தான் கிடச்சின்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட்றேன். சூப்பராக ஒன் டாப் விழுகும். நீங்கள் வர்றதுனாலாம் இப்போலாம் என்னென்னா ஒன் டாப் விழ மாட்டேங்குது, ஏன்னே தெரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு என்னமோ ஒன்று விழுந்துருச்சு, அது என்னன்னு தெரில. ஆனால் செகண்டு இப்போ விழுகவே மாட்டேங்குது. விழுந்துருச்சு, சொல்லும் போது கரெக்டாக விழுந்துருச்சு. ஸோ நான் பேசலாம் கரெக்டாக கேட்குதான்னு கூட சரியாக எனக்கு ரெக்கார்டு தெரில. இந்த கூட இது இருக்குது, நான் ஃபேஸ் கேம் கூட போட்டு விளாண்டுருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஆமாம், 4 நிமிஷம் வீடியோ ரெக்கார்டாக இருக்குது. அப்படியே ரெக்கார்டாக தான் போட போகிறேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே தேவையில்லாதெல்லாம் கிடையாது, எல்லாமே தேவை உள்ளது தான். அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் வீடியோ போடும்போது அந்த வீடியோவை நான் 6-7 தடவை வந்து பார்த்திங்கன்னா நானே போட்டு பார்ப்பேன், எனக்கு பிடிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் சம்டைம்ஸ் வந்து நான் பேசுகிறதே பார்த்தோன்னா ஸ்கிப் பண்ணி ஓட்டி விட்றதுன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் போய் வீடியோ லைக் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ எப்போவும் ஃபுல்லாக பாருங்கள்.
என்ன மேட்ச்சுக்கு இங்கே வந்தோம். இப்போ என்ன மேட்ச் ஆகிட்டு இருக்கு இது பாருங்கள். எமோட்ரி மேட்ச் ஆகிருக்கு போகுது. இப்போ நான் பாட்டுக்கு எதுக்கு வெளியே போயிட்டாங்க. அவன் வெளியே போயிட்டான். மேட்ச்ட்டு வெளியே போயிட்டான். சரி ஓகே, இந்த வீடியோ அவ்வளோ முடிச்சுக்கலாம். 5 நிமிஷம் வீடியோ போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு ட்ரைனிங் போடுவோம். ஐயோ தெரியாமல் உள்ளே போயிடணும். இல்லை சரி ஓகே கைஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு நான் இப்போ ஒரு நிமிஷம் வரேன். நான் அதாவது எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கிட்டு வர சொன்னாங்க. கடைக்கு போயிட்டு சில திங்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதான் வாங்கிட்டு வரேன். யூஐடி காட்ட மாட்டேன்ல, பார்த்துக்கோங்க. இதான் என் யூஐடி பார்த்துக்கோங்க. மறக்காமல் போகாமல் லைக் போட்டு போய்க்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃப்ரெண்டு மீட் பண்ணுறேன். ஸோ என்ன மோடு விளாண்டு காட்டுது உங்களுக்கு. சரி, ட்ரைனிங் போய் ஒரு கரெக்டாக ஒரு வீடியோ ஒரு 7-8 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஓகே, வீடியோ நான் யூஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். கொடுக்குற யூஐடி மறக்காமல் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, கரெக்டாக ஒரு 10 கில் நான் எப்போ அடிப்பேன். நான் இப்போதைக்கு 1 டேப் இதாக பண்ண போகிறேன். ஸோ அதனால் 10 கில் அடிக்கலாம். 10 கில் அடிக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்தளவுக்கு இழுத்து போக முடியாது வீடியோவை. அதேமாதிரி உங்களுக்கு போர் அடிச்சிடும் வீடியோ. எத்தனை கில்ல முடிக்கிறதுன்னு தெரியல. ஒரு 2 1 டேப் அடிச்சு விட்டு வீடியோ முடிச்சிட வேண்டியதாங்க. அப்படியே பேசிகிட்டே இங்கே வந்துட்டேன் நான். அப்படியே என்ன தான் ட்ரை பண்ணாலும் 1 டேப்பே உழுகலை எனக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டே அடிச்சிட்றானுங்க. எனக்குன்னா செம்ம வெளியாகி போச்சு. என்னடா இது, ஒரு 1 டேப் கூட உழுக மாட்டேங்குது. அதுவும் வீடியோ எடுக்கும் போது ஒரு 1 டேப் உழுக மாட்டேங்குது. செம்ம கடுப்பாயிடுச்சு. அப்புறம் டக்குன்னு பார்த்தா ஒரு 1 டேப் உழுந்துச்சு. ஆனால் இவன் அடிச்சிட்டான். ஆனால் வீடியோ எடுக்கும்போது மட்டும் ஒன்றுமே உழுக மாட்டேங்குது. சத்தியமாக சொல்கிறேன். நான் இதுக்கு மேலே நல்லா அடிப்பேன் 1 டேப்லாம். வீடியோ எடுக்கும்போது மட்டும் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது எனக்கு. நீ காலையில் கூட ஒரு பையன் கூட 1v1 போட்டு செம்ம 1 டேப் அவனுக்கு தரம் தெரிச்சிருச்சு. அந்த இது நான் உங்களுக்கு காட்டுறேன். அது இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி காலேஜ் செம்ம நிறைய மேட்ச் ஆகிட்டேன் நான். சரி, இன்னும் ஒரே ஒரு 1 டேப் மட்டும் அடிச்சுட்டு இது பண்ண வேண்டியதான். அவ்வளோதாங்க. ஸோ முடிச்சிட வேண்டியதான் வீடியோவை. இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை கைஸ். வீடியோ ரெக்கார்ட் ஆஃப் பண்ண மாட்டேன். ஐயோ. சரி ஓகே, பை கைஸ்.